سبحان الله رب العرش العليم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال الله تعالى في آية أخرى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: جعلت الذلة والصغار على من خالف أمري، أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும், சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏகவல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவண்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துக்கள் ஏராளமானவை. அந்த நிஅமத்துக்களை பற்றியெல்லாம் நாம் வாழ்க்கை பூர்வமாக கேட்பதின் மூலமாக உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த ரபீல் அவ்வளுடைய மாதத்திலே மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே பேரருட்கொடை, பிரம்மாண்டமான ஒரு அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா கொடுத்தது. எத்தனையோ அருட்கொடைகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் எத்தனையோ அருட்கொடைகளை பற்றி திருமறையிலே வசனித்து கூறியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு அருட்கொடையாக கொடுத்தது போல வேறொரு அருட்கொடையை பார்க்க முடியாது. ஆகையினால் தான் திருமறை குர்ஆனிலே மற்ற எல்லா நிஅமத்துக்களையும் பொதுவாக சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிஅமத், அதை மட்டும் தனியாக விவரித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது ஒரு தனி அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. அந்த நிஅமத்தை பற்றி மட்டும் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், 3வது அத்தியாயம் 164வது வசனத்துல: லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, இந்த முஃமின்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா பேருபகாரம் புரிந்து விட்டான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பியதன் மூலமாக. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தினுடைய வசனங்களை அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையாளர்களிடத்தில் ஓதி காட்டுகிறார்கள். வயுஸக்கீஹிம், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம, வேதங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய புதிந்திருக்கக்கூடிய ஞானங்களை கற்றுத் தருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான புனிதமான ஒரு தூதரை அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அளித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா பேருபகாரம் புரிந்து விட்டார் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த உம்மத்து பெற்ற நிஅமத்துகளிலேயே, அருட்கொடைகளிலேயே பெரிய அருட்கொடை இதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த அருட்கொடை நமக்கு தரப்படாவிட்டால் நம்முடைய நிலை படுமோசமாக இருந்திருக்கும். அதைத்தான் இந்த ஆயத்தினுடைய இறுதியிலே சொல்லுகிறான்: இந்த அருட்கொடை உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியிலே இருந்தீர்கள். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வந்த இந்த வேதம், இந்த மார்க்கம், இது நமக்கு கிடைத்தராவிட்டால் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் நாடி போயிருக்கு.
எதன் மீதெல்லாம் நம்பிக்கை கொண்டிருப்போம். தட்டு தடுமாறிய சிந்தனைகளால் அனுதினமும் கேவலப்பட்டு போயிருப்போம். பிறரெல்லாம் நம்மை பார்த்து மூடர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் சிதந்து சின்னாபின்னமாகி போயிருக்கும். நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி, நம்முடைய நம்பிக்கைகளை எல்லாம் பதப்படுத்தி பண்படுத்தி ஒரு முறையான ஒரு கோட்டிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் மனித சமூகத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டது. அந்த ஒரு பேருபகாரத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சற்று விரிவாகவே விளக்கி சொல்லி காட்டுகிறார். இதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்பதாக கூட அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறார். குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளாலும் அவனுடைய கருணையாலும் இது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேதம் கிடைத்ததும், இந்த வேதத்தை கொண்டு வந்த நபி கிடைத்ததும் அல்லாஹ்வுடைய அருளாலும் கருணையாலும். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன், எதை நீங்கள் விழுந்து விழுந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த செல்வத்தை விட, பொருளாதாரத்தை விட, அந்த செல்வமும் பொருளாதாரமும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதை விட நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த வேதமான குர்ஆன் அவர்களுடைய வருகையும் தான். குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டும் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. எந்த இடத்திலேயும் ஒன்றை நீக்கிவிட்டு ஒன்றை பார்த்து விட முடியாது. குர்ஆனை பற்றி சொல்லுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவதும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? குர்ஆனுக்கு ஒளியாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. பார்ப்பதற்கு எது தேவை என்று கேட்டால் கண்கள் தேவை என்பதாக சொல்லுவோம். கண்கள் மட்டும் இருந்தால் பார்த்து விட முடியுமா? அந்த கண்களை கொண்டு உரிய பயனை பெறுவதற்கு ஒரு ஒளி தேவை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரித்து பார்க்க முடியாது. இது சொந்த கருத்து அல்ல, மனித புத்தியிலே உதித்ததல்ல, அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்கிறார். قد جاءكم من الله نور وكتاب مبين, உங்களிடத்திலே தெளிவான ஒரு வேதமும் ஒளியும் வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த ஒளி யாரை சொல்லப்படுகிறது, யாரை பற்றி சொல்லப்படுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது என்பதாக தஃப்சீர்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒன்றாக குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அமைந்திருக்கு. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த இறைச்செய்தி இருக்கிறதே, இந்த இறைச்செய்தி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ஓதப்படக்கூடியது, இன்னொன்று பார்க்கப்படக்கூடியது. ஓதப்படக்கூடியது, இரண்டாவது பார்க்கப்படக்கூடியது. வார்த்தைகளாக நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஒன்று, நாம் பார்க்கிறோமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, அது இரண்டாவது. ஓதப்படக்கூடியது, பார்க்கப்படக்கூடியது, இந்த இரண்டுமே இறை செய்தியாக இருக்கிறது என்பது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகையினால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு நிலையிலையும் ஒன்றை தவிர்த்து விட்டு இன்னொன்றை அணுக முடியாது, அடைந்து விட முடியாது. அடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். எந்த நிஅமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த நிஅமத்துக்களை பற்றிய புரிதல், அந்த நிஅமத்துக்களை பற்றிய ஒரு அறிதல், அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல், அதனை பாதுகாத்தல், இவைகளெல்லாம் நம் மீது இருக்கக்கூடிய தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நிஅமத்துக்களை கொடுத்துட்டு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இதைத்தான். நான் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டியா, புரிஞ்சுக்கிட்டியா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்தை நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். எனக்கு அல்லாஹ் இதெல்லாம் கொடுத்திருக்கிறான், எவ்வளவு அனுபவிக்கிறோம், அந்த வாயார சொல்லுங்களேன், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அப்படின்னு. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ்,
ஆக கொடுத்த நியமத்துக்களை அறிவது, புரிவது, அதற்கு நன்றி செலுத்துவது, அதை பாதுகாப்பது, இது நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தலையாய கடமையான விஷயங்கள். சில நியமத்துக்களை அல்லாஹ்வே பாதுகாப்பதாக குறிப்பிடுத்திக் கொள்கிறார். அதுல ஒண்ணுதான் குர்ஆன். இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இறக்கி வைத்த நாமே அதை பாதுகாப்போம். இதனுடைய பின்னணியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளடக்கி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிறார். குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா வாக்களிச்சானோ, தன் பொறுப்புல எடுத்துக்கிட்டானோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறது, அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ் தன்னுடைய வசத்திலே பொறுப்பிலே எடுத்துக்கொண்டார். ஆகையினால் குர்ஆன் பாதுகாக்கப்படும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய புகழ் பாதுகாக்கப்படும். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த பூமியும் கூட, அவர்கள் பிறந்த மண்ணும் கூட பாதுகாக்கப்படும். இது இறைவனுடைய உத்தரவாக இருக்கிறது, பொறுப்பேற்ற விஷயமாக இருக்கிறது. வரலாறுகளை நாம் அறிந்திருப்போம். கடந்த சில சமயங்களில் கூட நான் குறிப்பிட்டதுண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமியான பகுதியான மக்கா நகரிலே அட்டகாசம் செய்யக்கூடிய, பலவிதமான சேஷ்டைகள் புரியக்கூடிய அநியாயக்காரர்கள் நுழைந்தார்கள். ஹராமிதாக்கள் என்பதாக வரலாற்றிலே அவர்களை பற்றி சொல்லப்படுவதுண்டு. அங்கு இருக்கக்கூடிய காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய, தவாப் செய்யக்கூடிய, சடை செய்யக்கூடிய அத்தனை பேர்களையும் படுகொலை செய்தார்கள். காபத்துல்லாவுடைய திரையை கிழித்தார்கள், சுவரை இடித்தார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பாக, சற்று சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த வரலாற்றை சுட்டிக்காட்டி அவர்கள் அகம்பாவத்தோடு கூக்குரலிட்டார்கள். அந்த அபாபில் பறவை எங்கே? அது கொண்டு வந்த அழிக்கும் கற்கள் எங்கே? இதோ நாங்க வந்துட்டோம் உள்ள என்பதாகவெல்லாம் அகம்பாவத்தோடு அலறினார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெயர்த்தெடுத்தார்கள் இருந்த இடத்துல இருந்து. இதெல்லாம் இடையில ஏற்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள். அல்லாஹ் அதுல என்ன ரகசியம் வச்சிருக்கிறானோ அது அவனுக்கு தான் வெளிச்சம். 20 ஆண்டுகளாகவே ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லாமலேயே இருந்துச்சு. ஆனால் அதுவே முடிவாக இருக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் முஸ்லிம்களுடைய கையை ஓங்கச் செய்தார். அவர்களிடத்திலே பலம் வந்தது, வரலாறு திரும்பியது. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பூமியை பாதுகாத்தான், காபாவை பாதுகாத்தான். அதுவே முடிவாக இருக்கும் என்பதாக நாம் எண்ணக்கூடாது. இறைவனுடைய முடிவிலே அது பாதுகாக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அதே போல இறுதி நாளுடைய நெருக்கத்திலே தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் தஆலா மக்காவை பாதுகாப்பார். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார். உள்ளே சென்று விடாதவாறு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் என்பதாக. தஜ்ஜால் சாதாரண ஆளா? இப்ப எத்தனையோ தஜ்ஜால்கள் இருக்குது. இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு தஜ்ஜால் வருவான். அந்த மாதிரி தஜ்ஜால் இடத்திலிருந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த தஜ்ஜாலிடமிருந்து எப்படி அந்த மண்ணை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பிறந்த மண்ணுக்கு கூட பாதுகாப்பு இருக்குது. குர்ஆனுக்கு அல்லாஹ் வாக்களித்தது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாக்கு, அவர்கள் பிறந்த பூமிக்கும் பாதுகாப்புக்கான வாக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை சுமந்திருக்கக்கூடிய மதீனா பூமிக்கும் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் இருக்கு. பாதுகாப்புக்கான பொறுப்பு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்டார். மதீனாவும் பலவிதமான சிக்கல்களை, பலவிதமான சூழ்ச்சிகளை, பலவிதமான கொடுமைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு பூமி தான் அதுவும் மக்கா மாதிரி. ஆனால் அவைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா மீட்டெடுத்தார். அக்கிரமக்காரர்களுடைய சேஷ்டைகள், அடாவடித்தனமான செயல்பாடுகளால மக்கா பாதிக்கப்பட்டது போல மதீனாவும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்து விட்டார். அவர்கள் வருது மீட்டி எடுத்து விட்டார். அவர்களுடைய அட்டகாசத்தினுடைய உச்சகட்டமாக 3 நாட்கள் மதீனாவிலே பாங்கு சொல்லப்படாமல் இருந்தது. அப்படி ஒரு வரலாற்றையும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கும் முகம் கொடுத்த ஒரு பூமி மதீனா. ஆனாலும் கூட இறைவனுடைய வாக்கு இறுதியிலே வெற்றி பெற்றது, மீட்டெடுக்கப்பட்டது.
நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஹிஜ்ரி 557 நடந்த ஒரு சம்பவம். அப்பாசியாவுடைய ஹிலாபத்துடைய ஆட்சிகள் எல்லாம் பலகீனப்பட்டு போய் கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் நஸ்ரானியர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்கி போயிருக்கு, பலமாய் போயிருக்கிறது. இப்ப இருக்கிற மாதிரியே அப்பையும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கும், ஒற்றுமை இல்லாம கிடக்கு, பலவீனப்பட்டு கிடக்கு. அந்த சூழ்நிலையில அந்த சமயத்துல நடந்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? மேற்கத்திய நாடுகளில் இருந்து ஒரு 2 பேர் நஸ்ரானியர்களால் அனுப்பப்பட்ட ஒரு 2 முஸ்லிம்களை போன்ற ஒரு தோற்றத்திலே உள்ளே வருகிறார்கள். மதினாவுக்குள்ள வந்துட்டாங்க. ஹஜ்ஜினுடைய சமயத்துல ஹஜ்ஜு செய்யறது மாதிரி உள்ள வந்துட்டாங்க. மதினாவுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறைக்கு பக்கத்திலே அவர்கள் தனக்கான ஒரு தங்குமிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையில பார்த்தா, மக்கள் பார்வையில பார்த்தா தக்குவாதாரிகளாக, சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்லடியார்களாக, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக இவைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு காட்சியளித்துக் கொண்டு திரிகிறாங்க 2 பேரும். மட்டுமின்றி பொது மையவாடியாக இருக்கும், பொது கபிரிஸ்தானாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீக்கு போய் ஜியாரத் பண்றாங்க. ரவுலா ஷரீஃபுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் பண்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு அவங்க மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு, நல்லெண்ணெய் ஏற்பட்டுறது. அதுக்கு பிறகு தங்களுடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கிறாங்க. மக்களுடைய இந்த நம்பிக்கை தான் அவர்களுடைய திட்டத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது. அவர்கள் இருக்கும் இடத்திலேயே ஒரு குழி தோன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை நோக்கிய, அவர்களுடைய கபரை நோக்கி, அந்த திசையை நோக்கி அவர்கள் இருக்கும் இடத்திலேயே ஒரு குழி தோன்றாங்க. குழி தோண்டிக்கிட்டே போறாங்க. ரவுலா வரைக்கும் வந்துருச்சு. நீண்ட காலமாக தோண்டுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சந்தேகம் வராத வகையிலே அவர்கள் தோண்டிக்கொண்டே செல்லுகிற பொழுது கடைசியில கபருக்கு நெருக்கமாகி, ரவுலாவையும் அடைந்து கபருக்கு நெருக்கமாகிவிட்டது. அப்போ அல்லாஹ் பாதுகாப்பதாக சொன்னதனுடைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு விஷயத்தை பாருங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் நூருத்தீன் சன்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் வந்து ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 நபர்களுடைய முகத்தை காட்டி இவர்களுடைய விஷயத்திலே தன்னுடைய உடலை காப்பாற்றுமாறு, பாதுகாக்குமாறு எச்சரிக்கை செய்கிறார்கள். அந்த 2 திருடர்களுடைய முகம் நன்றாக காண்பிக்கப்படுகிறது. திடுக்கிட்டு அந்த அரசர் எந்திரிச்சார். ஏதோ ஒரு விதமான அச்சம் என்பதாக நினைத்துக் கொண்டு ஒளி செஞ்சார். 2 ரக்காத்து தொழுதாங்க, மீண்டும் தூங்கிட்டாங்க. 2வது முறையாகவும் கனவு காட்டப்படுகிறது. அந்த இருவருடைய முகங்களும் காட்டப்படுகிறது, எச்சரிக்கையும் செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே 3 முறை கனவு கண்டதும் அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாகிறார். தன்னுடைய அமைச்சர் ஜமாலுத்தீன் அவர்களை அழைச்சு தான் கண்ட கனவை எடுத்து சொல்கிறார். அமைச்சர் யூகிச்சிட்டார், ஏதோ மதீனாவில் ஒரு ஆபத்து நடக்க போகுது, உடனடியாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், உங்களுடைய பயணம் ரகசியமாக இருக்கட்டும் என்பது அமைச்சருடைய ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை. உடனே அமைச்சர் அரசர் நூருத்தீன் சன்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 20 நபர்களை கொண்ட குழு, நிறைய பொருட்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு பயணமாகி போறாங்க. மஸ்ஜித் நபவியை அடைகிறாங்க. அங்கே 2 ரக்காத்து தொழுகிறாங்க. ரவுலாவில் 2 ரக்காத்து தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்றாங்க. அவர்களுடைய கபரை தியானம் செய்து சலாம் சொல்றாங்க. சரி, எல்லாம் வந்தாச்சு.
இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்முடைய வேலை என்ன? எப்படி இந்த கனவுல காட்டப்பட்டதின் பிரகாரம் அந்த 2 பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதாக அவர்கள் யோசனையில ஆழ்ந்து போயிருக்கிறார். அப்போ அந்த அமைச்சர் சொல்றார், அந்த 2 முகங்களும் காட்டப்பட்டால் அடையாளம் கண்டுகொள்வீர்களா என்பதாக கேட்கிறார். இப்ப அரசர் சொல்றாரு, முகத்தை பார்த்துட்டோம்னா நான் அடையாளம் கண்டுக்கிறேன். உடனே அமைச்சர் ஒரு யோசனை சொல்றார், நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி செல்லுமாறு மக்களுக்கு நீங்க அறிவிப்பு செய்யுங்க. உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் இதை வாங்கி செல்லுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே மக்களுக்கு ஏழான் செய்யப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது. மக்கள் எல்லாம் திரளாக வந்தாங்க. அரசர் கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டே சென்றாங்க. வேற யாராவது வராதவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்பதாக அரசர் கொஞ்சம் அழுத்தமா கேட்டார். அப்போ மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே வந்துட்டுமே, வராதவங்க யாரும் இல்லையே. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, வராதவர்கள் யாராவது இந்த பகுதியில் இருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 2 சாலிஹீன்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சீர்திருத்தவாதிகள், வணக்கசாலிகள், யாரிடத்திலையும் தேவையாக மாட்டாங்க, அவ்வளவா பேச மாட்டாங்க. அந்த 2 பேர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு. உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த 2 பேரையும் உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அந்த 2 பேரும் அழைத்து வரப்பட்டார். அரசர் கேட்டார், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நாங்கள் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வர்றோம். எதுக்காக வேண்டி இங்க வந்திருக்கிறீங்க? நாங்க ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி வந்தோம். அப்படியே ஒரு வருஷம் முழுவதுமே இந்த மதீனாவிலேயே இருந்து இறைவணக்கத்திலேயே ஈடுபட்டுறலாம் என்பதாக அந்த நியத்துல நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்பதாக அவன் சொல்றாங்க. சரி, அரசர் கேட்டாரு, உங்களுடைய வீடு எங்க இருக்கு? உங்களுடைய தங்குமிடம் எங்க இருக்குது? உடனே அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் பார்த்தா சில நூல்கள் இருக்கிறது, குரான் இருக்கிறது, முசல்லா இருக்கிறது, இது போன்ற பொருள்கள் எல்லாம் பார்வையிலே தெரிகிறது. அதுக்கு பிறகு அரசர் பாயை பார்த்தாரு. அந்த பாய்க்கு கீழே ஒரு பலகை இருந்துச்சு. பாய்க்கு கீழே என்ன பலகை அப்படின்னு அந்த பலகையை ரிமூவ் பண்ணார். பார்த்தா உள்ள பள்ளமா இருக்கு. அரசர் அதிர்ச்சி அடைஞ்சாரு, மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது எதை நோக்கி செல்லக்கூடிய பள்ளம் என்று பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் வரை செல்லக்கூடிய ஒரு பள்ளம். அரசர் மக்கள் எல்லோருமே அதிர்ச்சி ஆகிவிட்டார். அதை பார்த்து விட்டு அரசர் ஆள ஆரம்பிச்சிட்டார். கடுமையான முறையில் அழுதார். அழுததுக்கு பிறகு விசாரணை செஞ்சாரு, உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க இந்த மாதிரி மேற்கத்தியவர்களால் பணம் கொடுத்து அனுப்பப்பட்டவர்கள் தான் நாங்கள் முஸ்லிம்கள் கிடையாது, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக உண்மையை ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரு வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வாக்களிப்பு, ஒரு பொறுப்பெடுத்துக் கொண்டான். தன்னுடைய நபியை பாதுகாப்பதாகும். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? மக்களிடமிருந்து, தீய மக்களிடமிருந்து உங்களை கொல்ல வேண்டும், உங்களை காயப்படுத்த வேண்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே தீங்கு செய்ய வேண்டும் என்று கண்களும் கட்டிக்கொண்டு தெரியக்கூடிய அந்த தீய மக்களிடமிருந்து உண்மை அல்லாஹ் பாதுகாப்பார். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். 5வது அத்தியாயம் 67வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அதையும் தாண்டி அவர்கள் பிறந்த மண்ணு, அவர்களுடைய புனித உடலை சுமந்திருக்கக்கூடிய பகுதி மண்ணு, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும் என்பதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல வேளையில நான் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலங்களிலும் அவர்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருந்தன, நிறைய அபாயங்கள் இருந்தன. அது அத்தனைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா அன்னளவாக பாதுகாத்தார். ஒரு தடவை அபூ லஹபுடைய மனைவி வேகமா இருக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. இந்த பெண்மணி வேகமா வர்றதை பார்த்துட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அச்சப்பட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மோசமான பெண்மணி வந்துகிட்டு இருக்கிறார், அவர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், நெருங்கிவிட்டால் வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பதட்டம் அடைஞ்சாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடுங்க,
அவன் மூலமா ஏதாவது உங்களுக்கு சிறு கண்ணிய குறைவு ஏற்பட்டா கூட அதை என்னால் மனசு தாங்கிக்கிற முடியாது, நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடுங்க யார சொல்லலாம் கேட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவளால் என்னை பார்க்க முடியாது என்பதாக சொன்னாங்க. வருவா, இந்த இடத்துக்கு வருவதென்மோ உண்மைதான், ஆனால் அவள் என்னை பார்க்க மாட்டாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரியே அந்த பெண்மணி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னான், என்னை பற்றியும் என்னுடைய கணவரை பற்றியும் உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை பாடி இருக்கிறாராமே, எனக்கு தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொன்னான். தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப் சூரா இறங்கி இருக்குது. அதை கேள்விப்பட்டுட்டு உங்களுடைய தோழர் என்னை பற்றியும் என்னுடைய கணவரை பற்றியும் கவிதை பாடி இருக்கிறாராமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இந்த காபாவுடைய அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய தோழர் கவிஞர் அல்ல, அவர் கவிதை பாடக்கூடியவர் அல்ல என்பதாக சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அந்த பெண்மணி கரெக்டாக தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, எப்படி அந்த பெண்மணி உங்களை பார்க்கவும் இல்லை, உங்களிடத்துல பேசவும் இல்லை, நீங்க சொன்னது மாதிரியே அவளுடைய எந்த ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படலையே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை இறக்கி தன்னுடைய இறக்கையை கொண்டு மறைத்து விட்டார். அவள் என்னை பார்க்க முடியாதவாறு தன்னுடைய இறக்கையை கொண்டு அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி அபூஜஹல் கௌபாவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய, கௌபாவுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து சொன்னான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெற்றிய தரையில வச்சு சஜிதா செய்யறாராமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட பார்த்து கேட்கிறான். அப்ப அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, ஆமா. உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. லாத்து உஸ்ஸா தான் நம்முடைய கடவுள்கள், இனிமே தன்னுடைய நெற்றிய தரையில வைப்பதாக நான் கண்டனையானால், பார்ப்பனையானால் அவருடைய பெடரியிலே நவுது பில்லாஹி மின்ஹா என்னுடைய கால் இருக்கும், அவருடைய முகத்திலே மண் வீசப்படும் என்பதாக அபூஜஹல் சூளுரைத்து விட்டு சென்றார். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த வேகத்திலே வேகமாக நெருங்கி வருகிறான் அபூஜஹல். கிட்ட நெருங்கி விட்டான். ஏதோ தன்னை தாக்குவது போன்ற ஒரு உணர்விலே இங்கும் அங்குமாக ரெண்டு கைகளையும் அங்குமாக ஆட்டி பின்னடித்துக் கொண்டே போகிறார். மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன லூசா நீ திடீர்னு கையை பிடிப்பி ஆட்டிக்கிட்டு பின்னாடியே வர்றிய, முன்னாடிதான் எல்லாரும் நினைப்பாங்க, நீ பின்னாடியே நடந்துட்டு வர்ற, உனக்கு என்னாச்சு பைத்தியமா அப்படின்னு. இல்ல, ஒரு விதமான தீக்குண்டத்தை நான் பார்த்தேன். படுபயங்கரமான இறக்கைகள் எல்லாம் இருந்தது, தீக்குண்டமாக இருந்தது, நெருப்பு குண்டமாக இருந்தது, இதுவரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லை என்பதாக அவன் உளர ஆரம்பித்து விட்டான். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதாக அல்லாஹ் கூறுகிற அந்த வாக்கு இவ்வளவு வலிமையானதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயும் இருந்தது, அவர்கள் வாழ்ந்து முடித்துவிட்ட காலத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படியாக பல சூழ்நிலைகளிலே, பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது போல அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய புகழையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஏகத்துவ பிரச்சார காலங்களிலே எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ சூழ்ச்சிகள், யூதர்களின் மூலமாக, நஸ்ரானியர்களின் மூலமாக, முஷ்ரிக்கீன்களின் மூலமாக, நயவஞ்சகர்களின் மூலமாக, அது அத்தனையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் அவர்களுக்கு இடையூறு அளிக்காதவாறு, அதாவது அவர்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படாதவாறு அல்லாஹ் தஆலா உலகம் உள்ளளவிலும் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஐரோப்பிய பகுதிகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விமர்சனம் வருகிறதோ அதே ஐரோப்பியர்களால் ஐரோப்பிய பகுதிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான புகழும் வந்து கொண்டிருப்பதை நாம் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளுடைய களத்திலே தனக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனி சிறப்பு அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நான் சொன்னது போல அந்த 100 பேர்களை தேர்வு செய்ததுல முதன்மையான இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த மைக்கேல் ஹார்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இராணுவம் மட்டுமல்ல,
இராணுவம் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, சமயம் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் முதன்மையானவராக, முன்னேற்றம் அடைந்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதே போல உலகத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதாக உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டால்ஸ்டாய் என்பவர், அவர் என்ன சொன்னார்? உலகத்தில் இருக்கக்கூடிய அநாகரிகங்களை, ஷைத்தானிய சிந்தனைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அநாகரிகமான ஷைத்தானிய சிந்தனைகளையும் களையெடுக்கக்கூடிய ஒரு விதை அவர் வாழ்ந்த பகுதியில தான் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணம், அந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டிருந்த மக்களை மகத்தான சமூகமாக அவர்கள் மாற்றி அமைத்ததே அவர்களுடைய பெருமைக்கு போதுமான சான்றாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்றாரு, அவங்க தந்த ஞானங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஞானங்கள், அவர்களுடைய அறிவுரைகள், போதனைகள், இவைகளுக்கு முன்பாக ஒரு நாள் உலகம் தலைகுனியும். இந்த உலகத்துக்கு நிச்சயமாக அவர்களுடைய அறிவுரைகளும் போதனைகளும் தலைமை தாங்கும். இதுதான் என்னுடைய கருத்து என்பதாக அவர் சொன்னார். அதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற தாமஸ் கார்லை அவர் என்ன சொல்றார்? இஸ்லாம் பொய்யான ஒரு மார்க்கம், முகமது ஒரு மோசடிக்காரர் என்பதாக நீண்ட காலங்களாகவே ஐரோப்பியாவிலே ஒரு பரப்புரை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பகுதிகளிலும் அப்படி மக்களை நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பார்வையிலே முகம்மது உண்மையாளராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை உண்மை நிறைந்ததாக இருக்கிறது. இரக்க குணமும் பரிசுத்த தன்மையும் கண்ணியமும் நிறைந்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கை என்பதாக அந்த நோபல் பரிசு பெற்ற அவரும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தூதரை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டியாக எடுத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய சிந்தனைகள் சிந்திக்க கடமைப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாவார புகழுகிறோம், வாயார புகழுகிறோம், அதிலே ஒரு இனிமை காணுகிறோம், அதிலே ஒரு ஸ்வீட் போன்ற ஒரு இனிமை நமக்கு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அந்த புகழோடு நின்று விடாமல் இத்திபா என்று சொல்லக்கூடிய பின்பற்றுதல் என்கிற ஒரு நிலையை போய் அடைய வேண்டும். அதற்கான ஒரு ஒரு வழிகோலாக, ஒரு சாதனமாகத்தான் இருந்து கொண்டிருக்க வேண்டும். புகழ்வதோடு நம்முடைய கடமை நின்றுவிட்டது என்று இருக்கக்கூடாது. பின்பற்றுகிறவரை அதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும், அதனுடைய எதிரொலி இருக்க வேண்டும், அதனுடைய பிரதிபலிப்பு இருக்க வேண்டும். அந்த இத்திபா ஈமானை சார்ந்து இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த முஹப்பத்து, பின்பற்றுதல் என்கிற இத்திபாவை அடைய வேண்டும். அந்த இத்திபா இஹ்லாஸை சார்ந்திருக்க வேண்டும். அந்த இஹ்லாஸ் ஈமானோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், இப்படிப்பட்ட முஃமின்கள் தான் வெற்றியடைந்து விட்டார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை, வழிகாட்டுதலை தவிர்த்து விட்டு எவ்வளவுதான் நாம் வேறு வழிகளை கையாள முயற்சித்தாலும் நிச்சயமாக அது அத்தனையும் தோல்வியை தரக்கூடியதார்கள். ஏனான்றைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். பல வகையிலே இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷமான இனிப்பான செய்திகள் அனுதினமும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட நாம் நம்முடைய கடமைகளை சரிவர செய்கிறோமா என்கிற ஒரு சுய கண்ணோட்டத்திலே, அதாவது சுய பரிசோதனை சிந்தனையிலே பார்க்கிற பொழுது நாம் நிச்சயமாக அதனுடைய ஒரு முயற்சியில ஒரு வீழ்ச்சியை நோக்கித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் ஒரு துடிப்பான ஈமானிய செயல்பாடுகள் இல்லை, இஹ்லாஸான செயல்பாடுகள் இல்லை. ஏதோ நாம் திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் நாடுகள் நிறைய இருக்குது, ஒரு மாநிலத்தில் இருக்கிறதுலாம் முஸ்லீம் அமைப்புகள் நிறைய இருக்குது என்பதாக நமக்கு நாமே பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லீம் நாடு இருக்குதுன்னு சொன்னா அது முஸ்லீம் என்கிற இஸ்லாத்தினுடைய நாடாக இருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல எந்த ஒரு பிரச்சனைகளை அணுகினாலும் சரி, எந்த ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்தாலும் சரி, மற்றவர்களை காப்பி அடிக்கக்கூடிய தன்மை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் இருக்கு. அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். இவங்க இப்படியெல்லாம் செய்யறாங்க, அதனால நம்மளும் இப்படி செய்யணும். அவர்கள் அப்படி செய்வதில் தான் அவர்களுக்கு அந்த வெற்றி இருக்கிறது என்பது இறைவன் ஏற்படுத்த நியதி. நமக்கு அந்த பாணியில வெற்றி இருக்கிறதாக சொல்லல, நமக்கென்று ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கென்று ஒரு பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது, அதுலதான் வெற்றி இருக்கிறதாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவங்களுடைய நிலையில, அவங்களுடைய முயற்சியில, அவங்களுடைய
போக்கில் போனாங்கன்னா அந்த போக்கில் போனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது அது இறைவனுடைய நியதியாக கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் அதை நம்ம அப்படியே பின்பற்றணுங்கிறது அவசியம் இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம ஏமாறணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க, இப்படியெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய ஒவ்வொரு அடிகளை அமைச்சிருக்கிறாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி செய்யணும் என்பதாக சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்பாடுகளை, முயற்சிகளை, திறமைகளை, ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான காரியங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நேரடியாக உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், இஹ்லாஸுடைய விஷயத்தை நாம் போட்டி விட்டு விடுவோம். உண்மை அதுதான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. டேலண்டான சில விஷயங்களை, திறமையான சில விஷயங்களை வகுக்கிறோம், அதற்கு எத்தனையோ ரோல் மாடல்களை எடுத்துக்கிறோம். ஆனால் துஆ செய்கிறது, இஹ்லாஸா செயல்படுறது, அல்லாஹ்வை அஞ்சுவது, இறை சிந்தனையில் இருப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குறோம், அதற்காக வேண்டி எந்த அளவுக்கு நம்ம தியாகம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. அது இல்லாம மற்ற விஷயங்கள்ல பிற சமூகத்தினுடைய பார்வையில நம்ம இப்படி தெரியணும், மீடியாக்களுடைய பார்வையில இப்படி தெரியணும், அரசாங்கத்தினுடைய பார்வையில இப்படி தெரியணும், மற்றவங்க நம்ம அப்படி நினைக்கணும், நம்ம தான் பெருசா காட்டப்படணும், இப்படிங்கிற ஒரு விளம்பர சிந்தனையாகத்தான், ஒரு பிரபல்யமாகக்கூடிய ஒரு சிந்தனையாகத்தான், நம்மளுடைய பேர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாகத்தான் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதே தவிர, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போய் குன்றி போயிருக்கிறதே தவிர அடித்தளம் சரியாக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடித்தளத்தை நமக்கு வராசத்தாக விட்டு சென்றார்களோ அந்த அடித்தளம் பலவீனப்பட்டு போய் அதற்கு மேல் பில்டிங் கட்டுவதற்கு, கட்டணம் கட்டுவதற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது. எதிரினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. ஒப்பாரி வைப்பதினாலோ ஓலமிடுவதினாலோ நாம் தீர்வு கொண்டு விட முடியாது. இந்த நல்ல வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்திலே அவர்களை புகழ் பாடுவதற்கு ஒவ்வொருவர்களுடைய நாவும் துணிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய சரித்திரம் நமக்கு என்ன பாடத்தை புகட்டுகிறது என்கிற ஒரு ஆழமான கருத்தை உள்ளத்திலே ஆழ பதித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது சம்பந்தமான நிறைய ஆயத்துக்கள் இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது, சொல்ல நேரமில்லை, நேரம் போதவில்லை. அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, உங்களுடைய ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள், அதுல எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. அவர்கள் ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவப்படுத்தி சொன்னது என்ன அப்படின்னா, இஹ்லாஸ், எதையுமே அல்லாஹ்வுக்காக செய்யறது, அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. இதுக்கு பின்னணியில தான் நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய ஆக்கப்பூர்வமான காரியங்களை அமைச்சிடணும். இதை முன்னால வச்சுக்கிட்டு அதை நம்ம பின்னால வச்சோம்னா அதை நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்களாக அது ஆகிவிடும். அதே போல அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார்கள். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகட்டிலே சென்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்றான். ஆகையினால் அல்லாஹ் நமக்கு சுய அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். நாம் செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பாதையா, அது அல்லாத பாதையா, இது நம்மளால செஞ்சு வழங்க தெரியாதா? இது நமக்கு தெரியாதா? இது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நாம் போகக்கூடிய வழிகள், பாதைகள், இவைகளெல்லாம் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதா, அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தக்கூடியதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செல்லக்கூடிய பாதையை பார்த்தால் மகிழ்வார்களா அல்லது கோபப்படுவார்களா? இதை கூட நம்மளால யூகிக்க முடியாதா? அந்த அளவுக்கு மார்க்க சிந்தனை அற்று போயிருக்கிறோமா? அந்த அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்கு படுகிற பொழுது அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கு துணிவு வர வேண்டும், சரி செய்வதற்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை போதனையாக நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு தூய வாழ்க்கையை கையில் எடுக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக, முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, ஆபிதீன்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.